கேப்டன் விஜயகாந்த் படைத்தலைவன் படைத்தலைவன் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பையன் சண்முக பாண்டியன் அவர் தான் நடிச்சிருக்கிறாரு. சும்மா தியேட்டருக்கு இந்த வாரம் போகுமே அப்படின்னு தான் போனேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த பவன் கல்யாண் அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய ஹீரோ படம் இல்லை, பெரிய டைரக்டர்ஸோட படம் இல்லை, என்ன தான் இந்த படத்துக்கெலாம் பெருசாக கூட்டமாக வரப்போகுது அப்படின்ட்டு போய் உள்ளே போய் உட்காந்தா தியேட்ரு ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லு. ரோஹிணி தியேட்டர் வந்து பார்த்தோம்னா அந்த மெயின் ஸ்க்ரீனு எப்பவுமே ஒரு அஜித் சார் படம் இல்லை ஒரு விஜய் சார் படம் இல்லை வேறு யாருன்னா படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபுல்லு இருக்கும், ஹவுஸ்ஃபுல்லு. இது பார்த்தோம்னா தியேட்டர் ஃபுல்லு. இந்த கூட்டம் எல்லாம் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், கேப்டன் விஜயகாந்த் அவருக்காக மட்டும்தான் இவ்வளோ கூட்டம் வந்தாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு ஹவுஸ்ஃபுல் ஷோ. சீன் பை சீன் ஒரு ஃபைட் சீனுக்கெலாம் வந்து பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒருத்தர் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்திருக்கிறாரு ஃப்ரெஷராக அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கிறாரு ஹீரோ சண்முக பாண்டியன். கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களாம் வந்து விஜயகாந்த் அவர்களோட ஃபேனு. ஸோ இதை தாண்டி எனக்கு இந்த படம் எப்படி தோணுச்சு அப்படின்னா, ஒரு யானையை பேஸ் பண்ண படம், சரி கும்கி மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்து நான் எதிர்பார்த்தேன். உள்ளே போய் பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. அந்த திரைக்கதையில் வந்து பெருசாக வேகம்லாம் இல்லை, ஒரு கும்கி மாதிரி ஆரம்பிச்சுது. அப்புறம் கதை எங்கெங்கேயோ போச்சு, நடுவில் சில நல்ல விஷயம்லாம் வந்தது. ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தோன்னா இன்ட்ரோலுக்கு முன்னாடி சில ரெண்டு ஃபைட் சீன் இருக்கும். அதை கொஞ்சம் லியோ மாதிரி ஒரு சீன் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. செகண்ட் ஆஃப் பார்த்தோன்னா இந்த படத்தில் என்னடா இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக வேறு. இந்த படைத்தலைவன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு இந்த செகண்ட் ஆஃப் வந்து ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். ஒரு படை, ஒரு மக்கள், கிட்டத்தட்ட கேஜிஎஃப் மாதிரி தான் இருந்தது. ஸோ கேஜிஎஃப்பில் வர கருடன் தான் இதுலேயும் வில்லனாக வராரு. ஒரு அடிமையாக இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு ஒரு படைத்தலைவன் தேவைப்படுறாரு. அப்படி ஒரு ஜைஜான்டிக்கான ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவாக தான் சண்முக பாண்டியன் வந்து வராரு இந்த படத்தில். இது தாண்டி செகண்ட் ஹாஃபில் என்ன சில ப்ளஸ்ஸு, படம் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா அங்கங்கே கேப்டன் அவர்களோட ரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஃபோட்டோ கடையில் அவரோட ஃபோட்டோ, எம்ஜிஆர் அவர்களோட ஃபோட்டோ, சில இடங்களில் பொட்டு வச்ச அந்த சாங் போட்டிருக்காங்க ஃபைட் சீனில். சில இடத்துல ரமணா படத்தோட சீன் வருது. இந்த யூகி சேதுன்னு ஒருத்தர் ரமணா படத்தில் இருப்பார், அவர் கேப்டனு, இவங்க 2 பேர் வர்ற மாதிரி ஒரு சீனு. ஸோ அதெல்லாம் வந்து வந்திருந்தது. ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா அந்த சேம் கருடன் என்ன பண்ணுவார் கேஜிஎஃப்பில், ஸோ அதே வேலையை தான் இதுலேயும் பண்ணிகிட்ருக்கிறாரு. மொத்தமாக ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசெண்டான படமாக இருக்குது. மைனஸ்ன்னு என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, இசைஞானி இளையராஜா அவர்களோட மியூசிக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான் நான் வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்குறேன் இந்த படத்தில். மற்றபடி இயக்குனர் அன்பு, அப்புறம் இந்த படத்தை ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ரைட்டிங் வந்து யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கிறார், தேசிங் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கிறாரு, நல்லா பண்ணியிருக்கிறார். லொக்கேஷன்லாம் பார்த்தோம்னா கேரளா பார்டர்கிட்ட, கும்கி வந்து மலை மேலே நடக்கும், இது வந்து மலை கீழே ஒரு சமவெளியில் அழகாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலை கீழே வந்து புல்வெளி, வயல்வெளி, மரம், செடின்னு நல்லா பச்சை பசேல்னு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த யானையை பேஸ் பண்ணி ஒரு கதை, இந்த யானையை பேஸ் பண்ணி இதில் கருடன் என்னவா வராரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கருடனை எப்படி இவர் கொல்றாரா, என்ன பண்ணுறாங்க, இந்த ஊர் மக்கள் எப்படி என்ன பண்ணுறாங்க, இதுதான் வந்து இந்த கதை. லாஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ரெடிக்டபிள் கிளைமேக்ஸாக இருந்தாலுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி, பரவாயில்லப்பா கொடுத்த ஒரு 150 ரூபாய்க்கு சரியான ஒரு மொக்க படத்தில் வந்து மாட்டிக்காமல் கிரிஞ்சாக ஆகாமல் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்தது. அதுதான் ஒரு பெரிய பாசிட்டிவ். கண்டினியூஸாக நிறைய படங்கள் பண்ணார் சண்முக பாண்டியன் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக, ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக, ஒரு அருண் விஜய் என்ன பண்ணார், ஸோ அந்த மாதிரி ஒரு மாசை வந்து காட்டலாம். ஸோ கண்டினியூஸாக ஒரு படம் பண்ணணும். லாஸ்ட் 10 வருஷத்துலேயே வந்து 3 படம் தான் பண்ணியிருக்கிறார், 3-4 படம் தான் பண்ணிகிட்ருக்கிறார். ஸோ அது மாதிரி கண்டினியூஸாக நிறைய படங்கள் பண்ணார்னா உண்மையாக வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக வந்திருப்பார். இதுலேயே வந்து ஃபைட் சீன்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த வாரம் உண்மையாக சொல்லணுன்னா ஒரு பெரிய பெரிய ஹீரோ படம் இல்லைப்பா அப்படின்னா, நான் ஒரு படம் ஃபேமிலியோடு போய் பார்க்கணுன்னா ஓகே, நீங்கள் தாராளமாக புக் பண்ணி எந்த ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போங்க. ஒரு வாட்டி இந்த படத்தை போய் பாருங்கள். பெருசாக காமெடி இந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்காது, பட் படம் வந்து சீரியஸாக போகும். செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே வந்து சீரியஸாக இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து படம் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு கேஜிஎஃப் மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க, ஒரு காந்தாரா மாதிரி ஒரு எஃபெக்டை. அது நீங்கள் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போதே வந்து தெரியும். ஸோ மொத்தத்தில் ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படிங்கிறது அளவுக்கு ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜ் படமாக தான் இந்த படம் வந்து வந்திருக்கு.